ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன். அப்படி ஒரு மாதம் ஓடிப்போச்சு. சரி, இந்த ஒரு மாதத்தில் என்ன நடந்தது, ஏது நடந்தது, சரி பரவாயில்ல. இப்போ 2வது மாதம் என்னென்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். நிறைய பேர் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க, அது ரொம்ப பெரிய பாக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலியை முழுசாக பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக இந்த பிப்ரவரி மாத பலன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாத கிரக நிலைகள், கிரகங்கள் ஒரு இந்த மாதம் நகர்றது பாருங்க. அதில் ஒரு 4 கிரகங்கள் சுழற்சி இருக்குது, பெயர்ச்சிகள். எப்படி அப்படின்னா, இந்த புத பகவான் மாத ஆரம்பத்தில் மகர ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் தான், 3/2/2026 கும்பராசிக்கு வந்துடுறார். அதுக்கப்புறம் 25/2/2026 இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியிலே இருக்கார், வக்ர ஆரம்பம். அதே மாதிரி 1 ஆயிடுத்தா 2. அடுத்தது யாருன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்திலிருந்து ஒரு 4 நாள் தான் மகர ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் மாதம் முழுவதும் அவர் கும்பராசியில் இருக்கார். அடுத்தபடியே சூரிய பகவான், பிதாமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மாத ஆரம்பத்தில் மகர ராசியில் இருக்கார். 13/2/2026 அவரும் கும்பராசிக்கு வந்துடுறார். அடுத்தபடியாக செவ்வாய் மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் உச்சமடைந்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவர் 23/2/2026 அவரும் கும்பராசிக்கு வந்துடுறார். ஸோ இந்த 4 கிரகங்களும் அப்படியே இந்த மாதம் அப்படியே கும்பராசிக்கு வந்துடுறாங்க. சனீஸ்வர பகவான் அதே மீன ராசியில் தான் இருக்கார் மாதம் ஃபுல்லாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதே மிதுன ராசியில் வக்ரகதியில் தான் இருக்கார். பார்வையும் பார்த்தீங்கன்னா துலாமில், தனுசு, கும்பம் ஆகிய ராசிகளில் விழருது. அடுத்தபடியாக ராகு கும்பராசியில் தான் இருக்கார். கேது சிம்ம ராசியில் தான் இருக்கார். இதுதான் இந்த மாத கிரக அமைப்புகள். அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கும்போது மாத ஆரம்பத்திலே தைப்பூசம் வந்துடுறது. தைப்பூசம் ரொம்ப அற்புதமானது. முருகப்பெருமானுக்கு உங்களுக்கே தெரியும், முருகனுக்கு வேல் வழங்கிய ஒரு நாள். அதாவது அம்பிகை வேல் வழங்குறா. எங்கே சிக்கல் அது இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த முருகப்பெருமானுக்கு அந்த வேல் கொண்டு கொடுக்கும்போது முகத்தில் அப்படியே பனித்துளி போல வேர்வை அப்படியே வழியும். அது இன்னமும் நடந்துட்டுருக்கு. அது பெரிய அதிசயம். அந்த வேல் கொடுக்கும்போது அப்படியே அந்த வேர்வை வர்றது ரொம்ப விசேஷமானது. ஏன்னா அவ்வளோ சக்தியாம் அந்த வேல், அவ்வளோ பலம். அதனாலே அதை வாங்கும்போது அந்த உஷ்ணம் தெரியறதான், அப்படி ஒரு ஐதீகம். ஆக இந்த பிப்ரவரி மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மீன ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன். ஜனவரி மாதம் ஓடிவிட்டது, பிப்ரவரி மாதம் வந்துவிட்டது. சரி, இந்த பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட மாதம், எந்தெந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ராசிநாதன் குரு பகவான். இந்த குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் என்ன, வக்ரகதியில் இருக்கார் இந்த மாதம் முழுவதும். ஆனாலும் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அஷ்டம ராசியில் ஒன்று விழருது, 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை உங்கள் ஜீவனஸ்தானத்தில் விழருது, 9ஆம் பார்வை உங்களது விரயஸ்தானத்தில் விழருது. லாபாதிபதியும் விரயாதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்கள் ஜென்மராசியில் இருக்கார். ஏகப்பட்ட குழப்பங்கள். பாவம் மீனராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கத்தான் இருக்குது. தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாய் பகவான் உச்சமடைந்து உங்களோட லாபஸ்தானத்தில் இருக்கார். அதி 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 அற்புதம். ஏன்னா செவ்வாய் தைரியக்காரகன், பூமிக்காரகன், மங்களக்காரகன். அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் உச்சம். 23/2/2026 அவர் விரயஸ்தானத்துக்கு வந்துடுறார், ராகுவோட சேர்ந்துடுறார். அடுத்தபடியாக உங்கள் சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் மற்றும் சுகாதிபதியும் களத்திராதிபதியுமான புத பகவான் 2 பேரும் சேர்ந்து விரயஸ்தானத்தில் இருக்கார். அதில் கடைசியில் மாத கடைசியில்
புதன் வக்ர ஆரம்பம் வருது, ஆனாலும் ராகுவோட சேர்ந்துடுறாங்க. பகைரோன ரோகாதிபதி சூரிய பகவான், அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாபஸ்தானத்தில் இருக்கார். அற்புதம். 12/2/2026 வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் அவரும் விரயஸ்தானத்துக்கு வந்து ராகுவோட சேர்ந்துடுறார். சர்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள், இருள் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் எங்க இருக்காருன்னா ஏற்கனவே சொன்ன விரயஸ்தானத்தில் இருக்கார். கேது பகவான் பகைருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல இருக்கார். இவர் 12, அவர் 6. சமாளிக்கிறீங்க. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு ஏற்றபடி சமாளிக்கிறீங்க. எப்படி சர்வைவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு இருக்கீங்க. நெளிவு சிலிவோடு போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா மீனராசி என்பர்கள் மீன் போல இப்படியும் அப்படியும் போயிட்டு எப்படியாவது சமாளிக்கணும், எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியோ நல்லபடியாக குடும்பத்தை ஓட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த வகையில் குரு பகவான் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது பரவாயில்லை. ஏன்னா 3 விட 4 பரவாயில்லை. ஆனால் வக்ரகதியில் இருக்கார். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை நெருக்கடி இதெல்லாம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பயணங்கள்லாம் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். அப்படிங்கிறனால அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனாலும் குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் விழுது பரவாயில்லை, எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. அடுத்து தொழில் ஸ்தானத்தில் விழுது, கர்மஸ்தானத்தில் விழுது ரொம்ப விசேஷம். என்னென்ன உத்தியோகத்துலையும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி நீங்கள் நினச்சதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கடுமையாக போராடினா கூட ஜெயிச்சிடுவீங்க. அடுத்தபடியாக 9ஆம் பறவை உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்குறார். ஓரளவுக்கு சுப விரயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். சரி, அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் உங்களுக்கு லாபாதிபதி விரையாதிபதி 50-50. அவர் எங்கே இருக்காருன்னா ஜென்மராசி. இதுதாங்க உங்களுக்கு குழப்பத்துக்கு காரணமே. ஏன்னா எப்படி லாபத்தை கொண்டு வரணும் அதுக்காகவே யோசிப்பீங்க. அடுத்தபடியாக விரயங்கள் எப்படி வந்தால் அதை எப்படி சமாளிக்கணும், அதாவது செலவுகள். அப்போ எல்லாத்தையும் தூக்கி மண்டையில் போட்டணும்னு வச்சுக்கோங்க, டென்ஷன் அதிகமாகும். டென்ஷன் அதிகமானால் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். அப்போ மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த டென்ஷனை வந்து டென்ஷனாக எடுத்துக்காமல் அப்படியே சாதாரணமாக எடுத்துகிட்டு எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வெற்றி. ஆக சனீஸ்வர பகவான் உழைச்சா வெற்றியை கொடுப்பார். ஆக உழைங்க, அதற்குண்டான உயர்வுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா 7ஆம் பறவை உங்களுக்கு களத்திர ஸ்தானத்தை பார்க்குற வாழ்க்கை துறந்த உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. புரியுதா? அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் உச்சமடைந்து லாபஸ்தானத்தில் இருக்கார். அதேமாதிரி சூரியனும் லாபஸ்தானத்தில் இருக்கார். ரொம்ப விசேஷம். மாத ஆரம்பத்துலேருந்து மாத முற்பகுதி வரைக்கும் ராஜா நீங்கள் தாங்க. அடி தூள் கிளப்புவீங்க. அதாவது காட்டுக்கு ராஜா சிங்கம்னா வீட்டுக்கு ராஜா நீங்கள் தான். அப்படி ஒரு போடுவீங்க. அந்த அளவுக்கு லாபம் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு. ஏன்னா இப்போ தொழில் வியாபாரத்தில் இருப்பீங்க, சாதாரணமாக ஒரு ஊதுபத்தி விற்கிறீங்க, அப்படியே வைங்க. ரொம்ப பெரிய தொழிலதிபர் அம்பானி அதானி மாதிரி நான் சொல்லலை, ஒரு ஊதுபத்தி விற்கிறீங்க அப்படின்னா எதிர்பாராமல் சில லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி அப்படின்னா நிறைய வியாபாரம் ஆகும். நீங்கள் வந்து சாதாரணமாக 4 பேரை பார்ப்பீங்க, அந்த 4 பேருமே நிறைய வாங்குவாங்க, லாபம். அதே சமயம் விரயங்களை எப்படி கட்டுப்படுத்தணுங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே நீங்கள் சக்கப்போடு போடக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் 13ஆம் தேதியிலேருந்து இந்த சூரிய பகவான் நேர விரயஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதுக்கப்புறம் 23ஆம் தேதியிலேருந்து செவ்வாய் பகவானும் எங்கே வரார்? உங்கள் விரயஸ்தானத்துக்கு வந்துடுறார். உச்சமடைந்த செவ்வாய் லாபஸ்தானத்தை விட்டு விலகி விரயஸ்தானத்துக்கு வரும்போது விரயங்கள் அதிகமாகும். ஆனாலும் கொஞ்சம் பரவாயில்லை, சுப விரயமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா குருவோட 9ஆம் பறவை அங்கே விழறதுனால அப்படியே மாதம் அப்படியே சமாளிப்பீங்க. இந்த மாதம் ஒரு சந்தோஷமாக சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. கேது வந்து உங்களோட 6ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களோட உத்வேகத்தை கொடுத்துட்டுருக்கார், தைரியத்தை கொடுத்துட்டுருக்கார், ஞானத்தை கொடுத்துட்டுருக்கார். ஆக இந்த கேது பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க போகிறார். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். தினம்தோறும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான். விநாயகரை வழிபாடு பண்ண உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். ஓம் கம் கணபதே நமக அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை வழிபாடு பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் அருகம்புல் போட்டு ஆராதனை பண்ணுங்க, அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதம் முச்சூடன் நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஓம் ஸ்ரீ சப்த முனீஸ்வராய நமக. சப்தம்னா 7 முனீஸ்வரர்களை நீங்கள் வழிபாடு பண்ண ஒரு திருப்தி கிடைக்கும். ஓம் ஸ்ரீ சப்த முனீஸ்வராய நமக. இதை சொல்லுங்கள்.
தினம்தோறும் 108 தடவை சொல்லிட்டு உங்களோட இதெல்லாம் பண்ணுங்கள். அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும், உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு ஏற்றம், எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு படிப்பு கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனாலே மீனராசி என்பவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அதி அற்புதமான ஏற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.